6th என்சிஆர்டி புக்கில் சோசியல் சயின்ஸ்ன்ற பாடப்புத்தகத்தில் இருக்கிற சோசியல் அண்டு பொலிட்டிக்கல் லைஃப்ன்ற பாடத்தில் இருந்து ஒரு சின்ன டாபிக் கொடுத்துக்கிறாங்க. இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தலித்துனா என்ன அப்படின்ற ஒரு பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் சொல்லிப்பாங்க, நிறைய படித்த அறிஞர்கள் மேதாவிகள்லாம் சொல்லிப்பாங்க. நாம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கினாலையும் அரசாங்க புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை வந்து நாம் என்ன சொல்லினுக்கிறாங்கன்றது தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயமா நாம் பார்க்கணும். அவங்க தலித் இஸ் எ டெர்ம் தட் பீப்புள் பிலாங்ஸ் டு ஸோ கால்டு லோயர் காஸ்ட் யூஸ் த அட்ரஸ் தெம்செல்ஸ்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட சாதிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் தங்களை தாங்களே பேசுவதற்கு பயன்படுத்தும் சொல்லுன்னு சொல்ல வராங்க. அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க அன்டச்சபிள்னு சொல்கிறாங்க. திஸ் வேர்ட் டு அன்டச்சபிள்னா என்ன அர்த்தம்னா, இவங்க தீண்டத்தகாதவர் என்று சொல்கிறதை விட இந்த சொல் பரவாயில்லன்றதுக்காக இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, தலித்துன்றதுக்கு என்ன அர்த்தம்னா உடைந்தவர்கள், புரோக்கன் அப்படின்னா உடைந்தவர்கள்னு அர்த்தமா. அதுக்கு அவங்க தலித்துகளின் கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் வேர்ட் அக்கார்டிங் டு தலித் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமூகத்தில் வந்து பாரபட்சத்துக்கும், அதாவது ப்ரெஜுடிஸ் அண்டு டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடுக்கும், சமூகத்தில் பாரபட்சமும் பாகுபாடுத்துக்கும் எப்படி வந்து மக்கள் வந்து தலித் மக்கள் எப்படி உடைஞ்சு போயினுக்கிறாங்க அப்படின்றதுக்கான, அதாவது அரசாங்கம் எவ்வாறு இப்படி உடைஞ்சு போயிங்கிறாங்கன்னு சொல்லுது. கவர்மெண்ட் ரெஃபர் த குரூப் ஆஃப் பீப்புள் ஆஸ் ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறேன்னா, பட்டியல் ஜாதியினர்கள்னு இந்த இனத்தை வந்து சொல்ல வராங்க. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லுது. தலித்துன்னு என்ன சொல்கிறதுனா, அவங்க தலித்துன்றது யாரை சொல்கிறாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட ஜாதியினர், பட்டியல் ஜாதியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இது நல்ல வார்த்தையாக இருக்குதுன்றதுக்கு இவங்க தலித்துன்னு இவங்களுக்கு வந்து சொல்லிக்கிறாங்க. அது வந்து என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்கன்னா, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா உடைந்தவர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை சொல்கிறாங்க. அவங்க எப்படி உடையிறாங்கன்னா, சமூகத்துடைய பாரபட்சத்திற்கும் பாகுபாட்டினாலையும் அந்த மக்கள் வந்து உடைஞ்சு போய்க்கிறனால தான் இதற்கான விளக்கத்தை வந்து இவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்றது 6th என்சிஆர்டி புக்கில் இருக்கிற சோசியல் சயின்ஸ் பாடத்தில் சோசியல் அண்டு பொலிட்டிக்கல் லைஃப்ன்ற ஒரு பாட புத்தகத்தில் இருக்கிற ஒரு சின்ன டாபிக். இது வந்து தலித்துனா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனால் வந்து புத்தகத்தில் எனக்கு, அதாவது அரசாங்க புத்தகத்தில் என்னன்றதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டுனுக்குது. அதில் பாருங்கள்.